அந்த மாதிரி விஜய் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதிமுகவோ எந்த விதமான தலைவர்களும் தீர்மானங்கள் போடவில்லை. ஆனால் திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதிமுக வாக்குகளை பிரிப்பாரன்றதான கேள்வி. நீக்கி ஏன்னு சொன்னா இன்னும் களத்துல இறங்கல விஜய். இறங்குனாதான் அவருடைய வாக்கு விகிதாச்சாரம் எவ்வளவுன்னு தெரியும். அவர் எந்த வாக்குகளை வாங்குறாருன்றது தெரியும். நாங்க முற்றிலும் அதை மறுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிராக, இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக, இந்து வழிபாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய மோசமான செயலை நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளையும் மீறி, ராமருடைய ஆலயம் இல்லாதது போல பாபருக்கு முன்னாடி இந்துக்கள் வரலாறு இல்லாதது போதும் சொன்னா எப்படி? பாபர் இடையிலே சொருகி இருக்கிறார். பாபர்னுடைய தளபதி செய்ததனுடைய தவறு செஞ்சல. அப்ப எங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்க மதிப்பு தர மாட்டோம், நாங்க போய் ஆடுகொலை வெட்டுவோம், இது வழக்கத்துல இருந்துச்சு, பழக்கத்துல இருந்துச்சு, சிக்கந்தர் அவரே அங்க போயிட்டு ஆடுகொலை சாட்டாரு கூட சொல்லுவீங்க நீங்க. சொந்தமான இடத்துல மசூதி இருக்குது, ஆறு வந்துருச்சு. ஆனா திருமாவளவன் போறாரு, இஸ்லாமிய அமைப்புகள் போறாங்க, கோயம்பேட்டுல போராட்டம் பண்றாங்க, இடிக்கல. பாஜக தலைவர்கள் மற்றும் அதிமுக தலைவர்கள் மீட்டிங் போச்சு. அதுல விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு பேசப்பட்டதா சொல்லப்படுது. சோ எதனால விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கீங்க? ஒருவேளை விஜய் அவர்களுக்கு கூட கூட்டணி போறதுக்காகவா? விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லி எந்த விதமான அங்கு தீர்மானமோ அல்லது அங்கு கலந்து பேசிய தலைவர்களோ பேட்டியில சொல்லல. இந்த மீடியாக்கள் எல்லாம் நிறைய யூகங்களை, நிறைய அவங்களுடைய கற்பனைகளை என்ன பண்றாங்கனாக்கா பரப்பி விடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு 170 சீட்டு, மீதி இருக்கக்கூடிய பாஜகவுக்கு 23 சீட்டு, பாமகவுக்கு 23 சீட்டு, அப்புறமா தேமுதிக தொகுதி பங்கீடு முடிச்சிட்டாங்க. தொகுதி பங்கீடு யார் நடத்துறா? அந்த கட்சிகள் நடத்தல, கூட்டணிகள் நடத்தல. பத்திரிகையாளர்களோ அல்லது சில மீடியாக்கள்ல இருந்தோ என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த மீம்ஸ் போட்டு பரப்பி விடுறாங்க. அந்த மாதிரி விஜய் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதிமுகவோ எந்த விதமான தலைவர்களும் தீர்மானங்கள் போடவில்லை. ஆனால் திமுக வீழ்த்தப்பட வேண்டும். 4 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் தமிழக மக்கள் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள், மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். எனவே திமுகவை வீழ்த்தறதுக்கு எதிரணியில எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று எல்லோரும் யோசிக்கிறது தான். அந்த விதத்துல சொல்லி யாராவது பேசியிருக்கலாம் ஆதரவாளர்களை தவிர, பாஜகவோ அல்லது அதிமுகவோ விஜயை விமர்சிக்காமல். நாகேந்திரன் அவர்கள் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒற்றை கட்சி இந்த மாதிரி திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எங்க கட்சியில சேருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா? நிச்சயமா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே பாத்தீங்கன்னாக்க தமிழறிவுமணியன் ஐயா அவருடைய காந்திய மக்கள் இயக்கத்தை இணைக்கும் பொழுது அந்த கூட்டத்திலே தமிழறிவுமணியன் ஐயாவும் இந்த ஒரு மேற்கோளை காட்டினார். ஏன்னா ஒற்றை குறிக்கோள் திமுக வீழ்த்தப்பட வேண்டும், திமுகவினுடைய இந்த தீய சக்தி ஆட்சி இந்த தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதுனால அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அது சுலபமா முடியும். அந்த எண்ணத்துல அந்த ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் அந்த தமிழ்நாட்டின் மீது. ஆனா இதுவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அழைப்பாதான் எல்லாருமே பாக்குறாங்க. நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு கணிசமான வாக்குகள் நிச்சயம் கிடைக்க போகின்றது. அதுல மாற்று கருத்து யாரும் இல்லை. அது என்ன அவங்க விஜய் சொல்லுகின்ற கொள்கை முடிவுகளா இருக்கட்டும், விஜயினுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகளா இருக்கட்டும், அது எப்படி வரப்போதோ. ஆனா விஜய்க்குன்னு கணிசமான வாக்குகள் விரயமாயிடக்கூடாது. அவர் 5% அல்லது 6% ஏதேனும் ஒரு ஓட்டுகள் பெறுகிறார் என்று சொன்னால் அது திமுகவுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடக் கூடாது. எனவே ஒன்று சேர்ந்தோம் என்று சொன்னால் திமுக வீழ்த்தப்படுவது என்பது உறுதியாகும். அந்த ஒரு கால்குலேஷன்ல என்ன பண்றாங்கன்னா, விஜய் அவர்களே நீங்களும் வீணாகி உங்கள் கட்சியும் வீணாகி தமிழக மக்களையும் வீணாக்கிடாதீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை தான் இதை சொல்றாங்க. மற்றபடி விஜய் வரணும், விஜய் வந்தாதான் எங்களுடைய கூட்டணி பலமாகும், அப்பதான் நாங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணம் பாஜகவுக்குள்ள அதிமுகக்குள்ள. அதிமுக ஆண்ட கட்சி, பாரதிய ஜனதா கட்சி மத்தியில ஆளுகின்ற கட்சி. தமிழகத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட 40% மேல 2 கூட்டணி சேர்த்திருந்தாக்க கிடைச்சிருக்கும். அற்புதமான பல எம்பிக்களை தமிழகத்தில் பெற்றிருக்க முடியும். எனவே இந்த கூட்டணி பலமான கூட்டணி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினோட கூட்டணி மிகுந்த பல எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுல நாங்கள் தீரமா நம்புறோம். அது நடக்கதான் போகுது.
சார் இப்ப இவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு விஜய் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. இத பத்தி உங்களோட கருத்து சார்? அதுக்கு வாக்கே வாங்க மாட்டான்னு நான் எப்பவும் சொல்லு. வாக்கு வாங்குவாரு. ஆனா அவன் நினைக்கிற மாரி வந்து உடனே நாம் தமிழரை காட்டிலும் விஜய் அவர்கள் அதிகமா வாங்குவாரா? நாம் தமிழர் கம்மியா தான். நாம் தமிழர் கட்சி அளவுக்கு வாங்குறதே ஒரு பெரிய இதுதானே. அது எந்த பக்கம் வெற்றி தோல்வி வந்து யார் பக்கம்? அது திமுக வாக்குகள் பிரிப்பாரா, அதிமுக வாக்குகளை பிரிப்பாரான்றதானே கேள்வி. நீ கேள்வி ஏன்னு சொன்னா இன்னும் களத்துல இறங்கல விஜய். இறங்குனா தான் அவருடைய வாக்கு விகிதாச்சாரம் எவ்வளோன்னு தெரியும். அவர் எந்த வாக்குகளை வாங்குறாருன்றது தெரியும். பாஜக செந்தில் போன்ற நபர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவர் ஒரு கிறிஸ்துவர்ன்றதுனால கிறிஸ்துவ வாக்குகள் அப்படியே விஜய்க்கு போவோம். அப்போ விஜய்க்கு போனால் அது திமுகவுக்கு சாலிடாக போகிற வாக்குகள். அப்போது திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடி வரும்ன்றதுக்காகத்தான் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ பியூஷ் கோயல் சொன்னார் விஜய் விமர்சிக்காதீங்கன்னு. அது பாஜக உடைய ஒரு இதுவாக இருக்குது, ரொம்ப பெரிய அளவு. ஏன்னு சொன்னால் எச் ராஜா வந்து விஜய் இல்லை ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அவர் கிறிஸ்துவர்னு அம்பலப்படுத்தினதே எச் ராஜா தான். அந்த எச் ராஜாவே இன்னைக்கு விஜய் விஷயத்துல சாஃப்ட் கார்னரை கையாளுறாருன்னு சொன்னா, அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவுடைய அந்த வாக்குகளை விஜய் பிரிப்பாரு, நமக்கு வெற்றிக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு தான் அவங்களுடைய ஒரு கணிப்பு. புரிஞ்சுங்களா? அதே நேரத்தில் இப்போ தீய சக்தி திமுக அப்படின்றாரு. என்னன்னா இவங்க இப்படி பேசுவாங்க, திமுக இவங்களுக்கு ஆதரவாக செயல்படும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீலிங் நடக்குது, அண்டர் கிரவுண்ட் டீலிங், பாஜகவுக்கும் திமுகவுக்கும். இது வெளிப்படையா தெரியாது. நீ அப்படிக்கா திட்டு, நான் இப்படிக்கா வாங்கிக்கிறேன், நீ இப்படிக்கா திட்டு, நான் அப்படிக்கா வாங்கிக்கிறேன்னு சொல்லி இந்த லோக்கல் பாஷை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ திருப்பரங்குன்றம் விஷயமா எடுத்தீங்க. என்ன சொன்னால் அது 800 ஆண்டுகளா 700 ஆண்டுகளா அதுக்குன்னு சொல்லி கண் தோண்டி மண் தோன்றா முன்னே வந்து தர்கா இருந்ததுன்னு வாதம் பண்ணுறதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை. அங்கே அதுக்கு முன்னாடி முருகர் கோயில் இருந்திருக்கேன், அது எல்லாமே. ஆனால் ஒரு 700 ஆண்டுகளா அந்த சிக்கந்தர் தர்கா இருக்குது. அந்த தர்காவுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்குன்னு சொல்லிட்டு டெய்லி போயிட்டு மலை வேறு இடமா இருந்தாலும் பைக்கு காரில் போயிட்டு வருவாங்க. மலைக்குள்ள ஏறணும்னு சொன்னால் அது குத்துக்க மலையாது, ஏறணுன்னா முடியாது. அது வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒரு நேர்ச்சி கிடையாது. சில மக்கள் போய் அங்கே போய் அந்த ஆடு கோழி அறுத்து பிரியாணி ஆக்கி அந்த ஒரு நாள் தான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த பிரச்சனை வந்து இவங்களுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்டேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நின்றுட்டு தீபம் ஏற்று அது இதுன்னு கோஷம் போட்டு வந்துடுவார், அவ்வளோதான் அது நடக்கும். இப்போ திமுக ஆட்சி வந்தோடனே நீங்கள் வந்து மேலே போகக்கூடாது, யாரை முஸ்லீமை தடை வீசி யாருன்னு சொன்னால் நம்ம செந்தில், பாரத் மாதா செந்திலோ அல்லது அவங்க தலைவர் அர்ஜுன் சம்பத்தோ எச் ராஜாவோ இல்லை, சாட்சாத் இன்ஸ்பெக்டர் தான் தடுக்கிறார், போகாதீங்க. ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்கள் அந்த வட்டத்தில் இருக்கிற மக்கள் கோரிக்கை, ஏன் போகக்கூடாது? இல்லை போகக்கூடாது, இனி போகவும் கூடாது, இனி ஆடு கோழி அறுக்கிறேன்னு சொல்லிட்டு வருஷம் அதுவும் போகக்கூடாது, அனுமதி இல்லை அப்படின்றாரு. இதான் அநியாயமாக இருக்குன்னா உடனே எஸ்பி கிட்ட போகிறாங்க. எஸ்பி என்ன சொல்கிறாருன்னா இன்ஸ்பெக்டர் சொல்கிறது தான் கரெக்டு இல்லை, உடனே கலெக்டர்கிட்ட போகிறாங்க. கலெக்டர் இவங்க சொல்கிறது தான் கரெக்டு. அப்போ அறநிலையத்துறை இப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து தான் அதை தடை விதிக்கிறாங்க, போகக்கூடாதுன்னு. அப்போ அங்கே உள்ள முஸ்லீம்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10-50 பேர் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து காலகாலமாக நடந்துட்டு இருந்து ஏன் தடை விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் சின்னதாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இறங்கிட்டாங்க, யார் பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து மக்கள் கட்சி எல்லாமே இறங்கி என்ன பண்ணுறாங்க, இப்போ எச் ராஜா வந்து அங்கே வந்து சொல்கிறாரு ரீலோகேட் திஸ், அதாவது அந்த இடத்தை வந்து வேற இடத்துக்கு மாற்றுங்க, எப்படி பாபர் மசூதி வேற இடத்துக்கு மாற்றுனீங்களோ அந்த மாதிரி மாற்றுங்கன்றார். ஒரு வணக்க வழிபாட்டு தலத்தை அந்த இடத்துல இருந்து பேர்த்து இன்னொருத்தரை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறது. இதே எச் ராஜா சொன்ன மாதிரி ரஹீம் சொல்லியிருந்தா காவல்துறை, தமிழக அரசு, திமுக அரசு என்ன பண்ணியிருக்கோம்? இந்நேரம் யூப்பா உட்பட எல்லா தடுப்பு காவல் சட்டத்திலும் உள்ள தூக்கி போட்டிருப்பாங்களா இல்லையா? ஆனால் எச் ராஜா மீது சாதாரணமான வழக்கு கூட போடல, கைது கூட பண்ணல அவர். அப்போ திமுகவுக்கு அவங்களுக்குள்ள அண்டர் லிங்க் சொல்கிறேன் நான், புரிஞ்சுங்களா? அதுக்கடுத்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது பாஜக என்ன பண்ணுது, அதாவது அங்கே வந்து நாங்கள் வந்து அந்த ஆடு கோழி அறுக்கிறதுனால எங்களுடைய புனிதம் கெடுது, சனாதன கோட்பாட்டின் நடுப்பு எங்களுடைய புனிதம் கெடுதுன்னு அவங்க பாஜக அப்படி தான் ஃபைல் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில். இப்போ திமுக அரசு என்ன சொல்லணும், அதாவது முஸ்லீம்களுக்கு ஆதரவாவோ அல்லது இந்து மக்கள் கட்சி பாஜகவுக்கு ஆதரவாக இல்லாமல் நடுநிலையாக சொல்லணும். இல்லைங்க அது காலங்காலமாக நடந்துட்டு வந்த ஒரு விஷயம், அதில் அரசு தலையிட முடியாதுன்னு சொல்லணும். ஆனால் திமுக சட்டம் இது உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீதிபதி கேட்குறாரு என்ன இவங்க சொல்கிறாங்க, இதுமாதிரி ஆடு கோழி எடுத்து புனிதம் கெடுதுன்னு சொல்லி இவங்க பெட்டிஷன் தாக்கல் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு போது, இல்லை நாங்கள் ஒரு 18 பேரை கைது பண்ணி உள்ளே போட்டோம், வழக்கு பதிவு செய்யும். அப்போது ஆடு கோழி அறுக்கிறது இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் மூலியமா அது ஒரு சட்டவிரோதம் வந்து நீதிமன்றம் மூலியமா உத்தரவாதம் வாங்கி கொடுத்தது யார்? திமுக. புரிஞ்சுங்களா? இது பாஜகவுக்கு முழு சப்போர்ட்டா. ரெண்டாவது வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் 141 போட்டிருக்கு,
ஜட்ஜு கேட்கிறாரு 144 போட்டிருக்காரு, உடனே ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு சொல்லி பிபி சொல்றாரு, அதாவது அரசு தரப்பு வழக்கினர் ஜின்னா சொல்றாரு, உடனே நடத்த சொல்லுங்க அவங்கள. இல்லை இன்னொரு நாளைக்கு வைக்கலாம், 144 போட்டிருங்க. இல்லை நான் நீயே சொல்லாத, எஸ்பியை கன்சல்ட் பண்ணிட்டேன். இல்லை நாங்கள் பேசிட்டு தான் வந்தோம், இந்த இடத்துல வேணா இந்த இடத்துல பண்ண சொல்லுங்க. அப்போ நீதிபதியா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்க தயாரா இல்லை. ஏன்னா 144 போட்டிருக்கும் போது நீதிபதி அதுக்கு மீறி கொடுக்க கூடாது, அது ஒரு சட்ட விதி அது. ஆனாலும் அரசு தரப்பு வழக்கினர் என்ன சொல்றாரு, கொடுங்கன்றார். அப்போ கொடுங்கன்னு கொடுத்தோடனே 1 hourல ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தை தான் ரீலோகேட் பிளேஸ், அதாவது இந்த இடத்த மாத்துங்கன்றார். புரிஞ்சுங்களா? எது இந்த தர்காவே மாத்துங்கன்றார் எச் ராஜா. ஒண்ணுமில்லை. அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசு வழக்கறிஞர் ஜின்னா கையை பிடிச்சி கொடுக்குறாங்க, யுவர் எ கிரேட் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா பாஜகவுக்கு ஆதரவான நிலை திமுக எடுத்து திருப்பரங்குன்றம் அதை தொடர்ந்து இப்போ பாஜக இது ஒரு நல்ல அரசியல் தமிழ்நாட்டில் பாஜக இருக்கட்டும், தம்பி பாரத் மாதா செந்திலா இருக்கட்டும், அவங்க தலைவராகட்டும், இது ஒரு தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இறங்குவோன்னு இறங்குறாங்க. தீபம் ஏற்றுவதில் எந்த முஸ்லீம்களுக்கும் எந்த இடர்பாடும் இல்லை, அங்கே இல்லை எங்கே ஒன்று. ஆனால் அந்த இப்போ இவங்க சொல்கிற இடம் தீபம் இருக்கு இல்லையா, அது 15 மீட்டர்னா நம்ம கேட்டு இருக்கு இல்லையா, கேட்டாண்டு இருக்கு. இப்போ ஒரு தீபம் ஏற்றுவதுன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ மக்கள் போவாங்க? ஒரு 10,000 பேர் போவாங்கன்னு வைங்க. அப்போ 10,000 பேர் போனாங்கன்னா இந்த 15 மீட்டருக்குள்ளே, அந்த தர்காலேருந்து 15 மீட்டருன்றாங்க, 150 மீட்ரு இல்லை ஒரு கொஞ்சம் தூரம் அப்படின்னு தான் பரவாயில்ல. அப்போ இங்கே ஏற்றுனாங்கன்னா அது தர்காவை இவங்க என்ன பண்ண ஏற்கனவே வார்த்தை விட்டுருக்காங்க. இந்து முன்னணியுடைய தலைவர் காட்டேஸ்வரனும் சொல்லியிருக்காரு அந்த தர்காவை தூக்கணும்னு. அதேமாரி எச் ராஜாவும் சொல்கிறாரு அந்த இடத்துல வந்து ரீலோகேட் பண்ணணும் போது அது ஒரு தர்ம சங்கடமான நிலை வருன்றதுக்காக தான் அரசு இப்போது வந்து சுதாரிச்சுக்கிட்டு நிற்குது. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தான் திமுக செயல்படுது, இந்துக்களுக்கு எதிராக செயல்படுது. எச் ராஜா நம்ம அர்ஜுன் சம்பத் சொன்ன உடனே திமுக என்ன பண்ணுன்னா முஸ்லீமாக நாசமாக போட்டோம், ஏன்னா அவனுக்கு நம்மளை விட்ட வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நடைமுறை பண்ணிடுது. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர் லிங்கை தான் இப்போ மேற்கோள் காட்டினது, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு அண்டர் லிங்க்கு. இப்போது இவங்க சொல்லக்கூடிய இடம் வேறு எங்கன்னா தூரமாக தான் பரவாயில்ல, 15 மீட்டர்னா கிட்ட தானே. பெரும் கூட்டம் கூடும்போது என்ன ஆகிடும்? பெரும் கூட்டம் கூடும்போது என்ன ஆகிடும்? அப்போது அங்கே வந்து பாரத் மாதா செந்தில் மாதிரி நேர்மையாக உண்மையான இருக்கிற பக்தி உள்ளவனும் இருப்பான், முள்ள மாதிரி முடிச்சதுக்கெல்லாம் போவான். அவன் என்ன பண்ணுவான்? அதை உடைப்பான், இதை உடைப்பான். பண்ணுமா? நடக்குமா? நடக்கும். அப்போ அது போன்ற அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். மற்றபடி தீபம் எங்கே வேணா ஏற்றிக்கிட்டோம், யார் வேணான்றான். தீபம் ஏற்றுவதற்கு எந்த முஸ்லீம்களும் தடை இல்லை. எங்களுக்கு இஸ்லாமிய ஒரு இது குரான்லேயே ஒரு வசனம், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்குன்னு இருக்கு. ஆனால் நான் குடியிருக்கிற வீட்டில் தான் நான் வந்து குடியிருப்பேன்னு சொன்னால் அது நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியும்? சார், இப்போ இவர் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் அண்டர் லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இதற்கு நீங்க என்ன சார் பதில் கொடுக்குறீங்க? திருப்பரங்குன்றம் விஷயத்துல அவர் வந்து திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் முற்றிலும் அதை மறுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிராக, இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக, இந்து வழிபாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய மோசமான செயலை, நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளையும் மீறி இஸ்லாமிய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்து வழிபாட்டு உரிமையை மிக கடுமையாக தடுத்திருக்கின்றார்கள். இந்துக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சட்டத்தை மீறி ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப நாம இஸ்லாமியர்களுக்கு அங்க தர்கா வழிபாட்டிற்கு ஏதோ இந்து இயக்கங்கள் எதிராக இருப்பது போலவும் அல்லது மேலே சென்றால் இடித்து விடுவதாக போலவும் சகோதரர் சொன்னாங்க. நான் சொல்றேன், அதுக்கான காரணத்தையும் சொல்றேன் நான். அதாவது அங்க கோரிப்பாளையம் என்கின்ற அங்க ஒரு பகுதியிலே இவர்கள் சொல்லுகின்ற இந்த சிக்கந்தர் என்று சொல்லப்படுகின்ற இவருடைய சமாதியானது அரசாங்கத்தினுடைய கல்வெட்டிலே இங்கே இருக்கக்கூடிய தர்காவானது இது சிக்கந்தருடைய தர்கா என்று கோரிப்பாளையத்திலே இருக்கும் பொழுது அப்ப அது எப்படி அங்கு மலை மேலே அந்த தர்கா இருக்க முடியும் என்பதுதான் எச் ராஜா அவருடைய கேள்வி. 2 சிக்கந்தர் இருக்கக்கூடாது. அதாவது இல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிக்கந்தர் என்பது இவருடைய சமாதி கீழே இருக்கின்றது, மேலே இருக்கக்கூடிய சமாதி என்று எந்த விதமான ஆய்வுகளோ எந்த விதமான ஆதாரங்களோ இல்லை. ஆனா கீழே இருக்கிற இடத்துல கல்வெட்டோடு இங்க இருக்கக்கூடிய சிக்கந்தருடைய சமாதி என்று இருக்கின்றது. எனவே அங்க இருக்கிறது நீங்க இங்க கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தார். அதை இடித்து விடுவோம், அதை அகற்றி விடுவோம் அப்படிலாம் சொல்லல. அதை இவர் தான் எடுத்து மேல
அத இல்ல, இல்ல, மேற்கோள் காட்டி சொல்றாரு. இல்ல, நானே அந்த வீடியோ காமிச்சேன். தாராளமா அதை இடிப்பன்னு சொன்னாரா? அதாவது இடிப்பேன் ரீலோகேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அததான் சொல்றாரு. ஆமா, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலா இந்த இடத்துல இங்க வழிபாடு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. நானே சொல்றேன், இந்துக்கள் வழிபாடு படக்கூடிய ஒரு இடத்தை இங்க இருந்து ரீலோகேட் பண்ணுங்கன்னு நான் சொன்னா அது சட்டவிரோதமா இல்லையா? அது ஒரு சமூகத்தை மக்களுடைய இப்ப சமூக விரோதமான்னு கேக்குறீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், அதே சமூக விரோதம்னா அங்க இருக்கக்கூடிய தர்கா தரப்பினர் இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்கணும்? மத நல்லிணக்கத்தை அவர்கள் உண்மையிலேயே ஏத்துக்கிட்டாங்கன்னா அவர்கள் தீபம் ஏற்றக்கூடிய 50 மீட்டருக்கு தொலைவில் இருக்கு. இவர் சொல்ற மாதிரி 15 மீட்டர் இல்ல. ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் நீதிபதியினுடைய அவருடைய ஜட்மெண்ட்ல 50 மீட்டருக்கு அப்பால் தான் இந்த தர்காவுக்கும் இந்த தூணுக்கும் இடைவெளி இருக்கு. 50 மீட்டர். 50 மீட்டர்னா கிட்டத்தட்ட 150 160 அடி. அது மட்டும் இல்லாம ஒரு குன்றுக்கு பக்கத்துல இருக்க குன்று, இது ஒரே குன்றுல தூணம் இருக்குது, ஒரே குன்றுல தர்காவும் இருக்குங்கிறது சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இந்த குன்றிலிருந்து இன்னொரு குன்று, அது கீழே இருக்கக்கூடிய இன்னொரு குன்று, அந்த குன்றில் நடுவிலே தான் இந்த தூண் இருக்குது ஒண்ணு. அப்ப அந்த தூண் தர்காவுக்கு சொந்தம்னு இப்ப சொல்றாங்க. எப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில இந்த கோயிலே எங்களுக்கு தான் சொந்தன்ற அந்த வரலாற்று திருப்பு தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்துக்கள் என்னமோ மற்றவர்களுடைய தர்கா வழிபாட்டை மற்றவர்களுடைய மசூதி வழிபாட்டெல்லாம் அழிக்க நினைக்கிறாங்கன்றாங்க. கிடையவே கிடையாது. இந்து வழிபாட்டு தலங்களை, இந்து வழிபாட்டு இடங்களை பாபர் தான், அது பாபருக்கு முன்னாடி இந்துக்கள் இல்லாதது போல, பாபருக்கு முன்னாடி ராமருடைய ஆலயம் இல்லாதது போல, பாபருக்கு முன்னாடி இந்துக்கள் வரலாறு இல்லாதது போல சொன்னா எப்படி? பாபர் இடையில சொருகி இருக்கிறார். பாபர்னுடைய தளபதி செய்ததனுடைய தவறு செஞ்சல. ஒரே ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு, பாபர் மசூதி உண்டான எல்லா ஆதாரங்களும் இருக்கு. ராமர் கோயில் இருந்தால் எதுவுமே இல்லை. நீதிமன்றம் சொல்றேன் இல்லைன்ற, நான் சொல்றேன், நீதிபதியே சொல்றேன் இல்லை. இருந்தாலும் மக்களுடைய மனசாட்சி அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்துல ராமர் கோயிலுக்கு கொடுக்குறோம் அப்படின்றீங்க. இப்போ சொல்றாரு இல்லையா, அங்கே இருந்ததுன்னு சொன்னால் இருந்ததுக்கு உண்டான வரலாற்று ரீதியான நீதி அப்படி இருந்ததுன்னா நீதிபதி அதை ஏற்றுக்கிட்டு இருப்பார் இல்லையா? இருந்தது, பாபர் அந்த இடத்துல இடிச்சு தான் கட்டினாரு, அதனால இப்போ கொடுக்கலையே தீர்ப்பு. கோயிலினுடைய கல் சிற்பங்கள், கோயிலுடைய தூண்கள், இவைகள் எல்லாம் அந்த பூமிக்கு அடியிலே அகழ்வாராய்ச்சி பணியிலே கிடைத்திருக்கின்றது. ராமர் பிறந்தார் என்கின்ற அதற்குண்டான ஆதாரங்கள், அதற்குண்டான ஆவணங்கள் தான் இல்லைன்னு சொல்றாங்க. ஒண்ணு, முகமது என்கின்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர், அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய இஸ்லாமிய சகோதரர், கேரளாவை சார்ந்தவர். இப்ராஹிம் மாதிரி யாருன்னா இருப்பாங்க. அது எப்படி உங்களுக்கு ஒரு 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 வரலாற்று ஆய்வாளர் ஒரு இஸ்லாமியர் சொல்லிட்டா உடனே அவர் சமூகத்தினுடைய அல்லது மதத்தினுடைய துரோகி ஆக்கிடுவீங்க. மதத்தின் துரோகி அது எப்படிங்க? இல்லைங்க, நீங்க எல்லாரும் காசு கொடுத்து வாங்குறீங்க, மிரட்டி காசு கொடுத்து அதே மாதிரி வாங்கி இருக்கலாம். அதாவது உங்களுக்கு எப்படின்னா, இப்ப நீங்க இஸ்லாமியர் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையாளராக சொந்தமா அந்த தூண் மாறிடுச்சு. இந்த தூண் இருக்கிற இடம் இத்தனை ஆண்டு காலமாக இதுவரைக்கும் இருந்த, ஏன் இதே 1994 நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கும் பொழுது இதே தர்காக்காரங்க 15 மீட்டருக்கு தள்ளி இதே ஆர்டிஓ என்கொயரி வைக்கும் போது 15 மீட்டர் தள்ளி நீங்க தீபம் ஏற்றது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னாங்கல்ல. அப்ப அவங்களா முஸ்லீம்கள் இல்லையா? அப்ப தர்கா எப்படி அன்னைக்கே எங்களுடைய தர்கா வேண்டும் என்று இப்ப எஸ்டிபிஐ இவர்கள் அமைப்புகள் சிலர்லாம் இருக்கிறாங்க, மத பிரச்சனை உருவாக்கணும்னே திட்டமிட்டு இந்த தூணுக்கு உரிமை கொண்டாடி இந்துக்களுடைய தூண் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி அதுல மத கலவரத்தை திமுகவுக்கு சாதகமாக ஏற்படுத்த பாக்குறாங்க. அப்ப நீங்க ஜனநாயகவாதி என்ன சொல்லணும்? அந்த தூண் தர்காவுக்கு சொந்தமானது யார் சொன்னாங்க? நீதிமன்றத்திலே தர்கா தரப்பினர் வச்சிருக்காங்க. அந்த இடமே எங்களுக்கு சொந்தம்ன்றாங்க. தர்கா தரப்புல வைக்கல, அரசு என்ன பண்ணுது? முஸ்லீமும் சரி, அங்க தர்கா தரப்புல முஸ்லீமும் அந்த தூணும் தர்காவுக்கு சொந்தம் சொல்லல. அந்த இடம் நான் என்ன சொன்னேன், தூண் என்பது தர்காவுக்கு அருகாமையில் இருக்கு. புரியுதுங்களா? அது எச்ராஜாவுடைய பேச்சு இருக்கு பாத்தீங்களா? அது என்னன்னா அந்த இடத்துல இருந்து அதை ஒரு இடிப்பாங்க. தர்கா வழிபாடு என்பது இஸ்லாமியர்கள் 100 விழுக்காடு பண்றாங்க. அதில் தர்கா என்பது ஒரு அடக்க ஸ்தலம் தான். அது நல்லா புரிஞ்சுட்டீங்க. இவங்க பாஷையில் சொன்னா சுடுகாடு. சுடுகாட்டுக்கு பக்கத்துல தீபம் ஏற்றுவது சனாதன கோட்பாட்டுக்கு எதிரானது. அது வேற விஷயம். அதனால இவங்களுக்கு என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. இப்போ அந்த தூண் கிடைச்சிருக்கு பண்ணிங்க, எனக்கு அதுக்கு இல்லை. ஆனால் அங்கே தர்காவுக்கு நிச்சயம் ஒரு 10,000 50,000 பேர் கூடுவாங்க. கூட மாட்டாங்கன்னு சொல்லலை, நிறைய பெரும் கூட்டம் கூடுவாங்க. கூட்டலனாலும் கூட்டுவாங்க. யாரு? நம்ம செந்தில்
அவருடைய தலைவர் எல்லாம் சேர்ந்து வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுவாங்க. அப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அப்போ இவங்க பதில் சொல்ல முடியுமா? அதாவது இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க சார், இந்துக்கள் இவங்க என்ன தரப்பு- சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம நீதிபதி எல்லாமே போய் பண்ணிக்குவாங்க. அடுத்த வருஷம் மாறும் நிலைகள். வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி எப்படி இதை வச்சு என்ன பண்ணுவோன்னா கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பானுங்க ஏதாவது ஒன்று. நான் என்றைக்குமே அதை தூணும் தர்காவுக்கு சொன்னோன்னு நான் வாதாடினதே இல்லை. 1937 ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த தர்காவுக்கு பக்கத்தில் கூடிய நெல்லித்தோப்பு படிக்கட்டு தர்கா படிக்கட்டு தவிர இது எல்லாமே தர்காவுக்கு சொந்தமானது. இப்போ சொன்னா பார்த்தீங்களா, கீழே ஒரு சிக்கந்தர் இருக்கார், என்ன ஆவணங்கள் இருக்குது இந்த சிக்கந்தர். அந்த 37 அந்த கெசட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் அப்படின்னு தான் இருக்குது. சிக்கந்தர் ஹில் அப்படின்ற மாதிரி அந்த இது இருக்குது. அவங்க உடனே எச்சரிக்கை சொல்கிற இந்த மலையே சிக்கந்தர் மலை ஆக்க பார்க்குறாங்க. யார் சிக்கந்தர் மலையை போய் எங்கே நாங்கள் எடுக்க போகிறோம்? அது மலை தான். கோயிலும் இருக்கலாம், சர்ச்சும் இருக்கலாம், பள்ளிவாசலும் இருக்கலாம், அது வேற விஷயம். அந்த மலை இவங்களுக்கு தான் சொந்தம், நமக்கு தான் சொந்தம் சொல்ல முடியாது. அது சொல்றது என்பது அநாகரிகமான வார்த்தைகள். அது அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், நாங்க என்னைக்குமே அதை இவர் கந்தர் மலை, முருகன் மலைன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன், திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்லி தமிழ்நாடு சிக்கந்தர் மலைன்னு சொல்லாதீங்கன்றீங்க. சொல்லல, ஆனா சிக்கந்தர் தர்கா இருக்கு. சரிங்க, சிக்கந்தர் தர்கா இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அந்த தூணிலே தீபம் ஏற்றுவதனால் தீபம் ஏற்றுவதற்கு 10,000 பேர் மேலே போயிடுவாங்கன்னு இவர் சொல்றாரு பார்த்தீங்களா? அப்படி அல்ல. இங்க இருக்கக்கூடிய நம்முடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவலத்திற்கு மேலே மலை மீது எவ்வளவு பேர் ஏறணுங்கிறதுக்கான அனுமதி கொடுத்து அவ்வளோ பேர் தான் மேலே ஏறுவாங்க. எல்லா மக்களையும் மேலே ஏற்ற மாட்டார்கள். ஒன்று, நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்கின்றார், கோயில் தரப்புல இருந்து அந்த ஊரிலே தீபம் ஏற்றுவதற்கென்று ஒரு பாரம்பரியம் மிக்கவர்கள் இருக்கின்றாங்க. அது எப்படி நம்ம இப்போ உச்சி பிள்ளையார் கோயிலில் போயிட்டு மோட்ச தீபம் ஏற்ற இடத்துல ஏத்துனாங்க, அந்த குழுவினர் கோயில் சார்ந்தவர்கள் தான் மேல போய் தீபம் ஏற்றிட்டு வந்துட போறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆனா இது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது இன்னும் தெளிவுபடுத்தல. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, கடந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்தது. அப்போ கூட தீபத்தூண் பிரச்சனை, அங்கே தீபம் ஏற்றணும் அப்போ செஞ்சிருக்கலாம் இல்லையா? சென்ட்ரலில் பாஜக இல்லைடா, சென்ட்ரலில் பாஜக, ஸ்டேட்டில் அதிமுக கூட்டணி ஆட்சி. நீங்கள் சொன்னால் ஓகேன்னு சொல்ல போகிறாங்க. பலத்தை பாதுகாப்பு போட்டு கடந்த ஆட்சியிலே நீங்கள் ஏற்றிருக்கலாம் தீபத்தூணில், ஏன் ஏற்றலை? ஏன் அந்த இஷ்யூ பெருசாகலை? இப்போ திமுக தான் நான் இப்படி செய்கிறேன், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க இத்தனை ஆண்டுகளா பெரிய எதுவுமே இல்லை. ஆனா இந்த வழக்குகள்லாம் பல வருஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு நடக்குதுமா. அதாவது வழக்கு மலைக்கு அந்த தர்காவுக்கு பிரச்சனை வழக்கு நீதிமன்றங்களை தொடர்ந்து நடந்திருக்கு. 1937 பல தீர்ப்புகள் ரெண்டாவது கடைசியாக 2014 கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. எல்லாமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனைகளை மக்களை திரட்டி இப்போ திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு சொன்னால் திமுக என்ன பண்ணுவான், உடனே பல்ட்டி அடிச்சுடான்னு தெரியும். அந்த வேலையை அதிமுக ஆட்சியின் போது ஏன் நீங்கள் செய்யலை? போன வருஷம் செஞ்சுருக்கலாம்ல, போன வருஷத்துக்கு முந்தின அதிமுக ஆட்சியில். ஏன்னா பாஜக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், உங்கள் கவர்மெண்ட் ஏன் பண்ணல, செஞ்சில? அதுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்தாங்க. அது நவாஸ் கனி போன்றவர்கள், அங்கே எஸ்டிபிஐ சார்ந்த அந்த தர்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இவர்கள் தான் இதற்கான அடிப்படை காரணம். ஏன்னா அமைதியாக அந்த திருப்பரங்குன்ற மலையிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் ஜனநாயக முறையில் முன் வச்சோம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். 94 வழக்கு தொடர்ந்து 96 எங்களுக்கு மேலே தீபம் ஏற்றலாம், அதற்கான பீஸ் கமிட்டி வச்சு எங்களுக்கான உத்தரவு வந்துடுச்சு. 96 இது வரைக்கும் இருந்த அதிமுக திமுக ஆட்சி இரண்டிலுமே எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை, பாதுகாப்பு கொடுக்கவில்லை. இப்போ 2025 நாம் நீதிமன்றத்துக்கு செல்றோம். நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு நாங்கள் வாங்குறோம். உத்தரவு வாங்கிட்டு மலை மேலே ஏத்துறதுக்கு நாம் போறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, 6 கோடிகளை மேலே சென்று நாங்கள் பலியிடுவோம் அப்படின்னு ஒரு டீம் என்ன பண்ணாங்க, மேலே கிளம்புனாங்க. சார் அதுவுமே பாரம்பரியமா பல வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இல்ல. அப்படி இவர்கள் தெரியாமல் நடத்தியிருந்தா மக்களுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாமல் நிறைய நடக்கத்தான் செய்யும். ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியின் போது அங்க நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எனக்கு ஐயா கொடுத்தா நல்லா இல்ல இல்ல அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்காங்க. அது தொடர்ந்து காலங்காலம் வருஷத்துக்கு ஒரு தடவை பலியிடுதல் எங்க நடக்கும்? இல்ல அங்கே மாமிச உணவுகள் பரிமாறுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, மலைக்கு போயிட்டு அது வேண்டுதல் அங்க போய் அடுத்து சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க. அது ஒரு குரூப்பு தான். நான் சொன்னேன், இந்த தர்கா வழிபாடு இஸ்லாமியர்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட மக்கள். புரியுதுங்களா?
தர்கா என்பது அடக்கம் செய்யப்பட்ட இடம். அங்கே நான் போனேன்னு சொன்னால் நான் போவேன்னு வச்சுக்கலாம். போய் அங்கே ஜியாரத் என்கின்ற அந்த மன்னரை அவங்க பண்ண தவறுகளை மன்னித்து அவர் மன்னரை விசாலமாக்கி அவர் சொர்க்கத்துக்கு யார் இறைவனேன்னு சொல்லி தான் கேட்கணும். இது என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் போன்ற நாடுகளில் வந்து பிற மதங்களாக பிற இந்து மதத்திலிருந்து தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ அங்கேருந்து வரும்போது எல்லாத்தையும் விட்டு வீசி எறிஞ்சிட்டு தூய்மையாக வரல. அங்கேருந்து வரும்போது சிலது கொஞ்சம் இடுப்பில் சொருகிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒன்று தான் இந்த இது எப்படின்னு சொன்னால் அவங்க போய் அந்த கடவுள் வழங்க நம்மளும் போய் இங்கே போய் கேட்பணும். சில பெண்கள் எல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி தான் இப்போ இந்த தாலி இருக்குது பார்த்தீங்களா, இந்துக்கள் தாலி கட்டுவாங்க, கிறிஸ்துவருக்கு மோதிரம் போடுவாங்க. முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கருகுமணின்னு கிடையாது. ஆனால் கருகுமணிக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே இல்லை. அது வேறு விஷயம். புரிதுங்களா உங்களுக்கு? இந்தியாவை தவிர வேறு எங்கேயும் இல்லை. ஏன்னு சொன்னால் பிற மதத்தவர்களாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுனால இந்த கல்ச்சரின் அடிப்படையில் அவங்கள எல்லாருமே அப்படிதான். அது வந்து ஒவ்வொரு கல்ச்சர் அந்த மொழி ரீதியாக இனம் அந்த அந்த பண்பாட்டு கலாச்சாரங்களை முழுமையாக வீசாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பின்பற்றிட்டு வராங்க. அதுதான் அந்த திருமண விழாக்களில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் அப்படியே பிரதிபலிக்கும். இப்போ சில இடங்களில் கூட என்ன சொல்லுவாங்க, இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியெலாம் சோசியல் மீடியாவில் பார்க்கலாம். எதனா ஒரு பள்ளிவாசல் பழமையான பள்ளிவாசல் உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடுவான். பாருங்கள் இதெல்லாம் கோயில் தான், இது அப்படியே பள்ளிவாசல் ஆகிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த காலத்து கட்டடக்கலை அப்படி தான் இருந்தது. இப்போ கட்டடக்கலை எப்படி ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒவ்வொரு கட்டடக்கலை மாறும். அது கோயில் கட்டினாலும் அப்படி தான் கட்டுவாங்க, தூண் வச்சு தான் கட்டுவாங்க. இது சர்ச்சு கட்டினாலும் தூண் வச்சு தான் கட்டுவாங்க, பள்ளிவாசல் கட்டினாலும் தூண் வச்சாங்க. இது பாருங்க, இது கோயில் மாரி இருக்கா இல்லையா, கோயில் மாரி இருக்கா. சில பேர் அது ஒரு சர்ச்சை ஆக்குறாங்க, ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு போய் ஃபோட்டோ பிடிச்சி அதை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கட்டிட கலைகள் தான் எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் நடந்த கட்டிட கலைகள் தான். ஆக நான் என்ன சொல்கிறேன், எந்த இந்துக்களுக்கு எதிராக இந்து சனாதனத்துக்கு எதிராகவே முஸ்லீம்கள் பேச மாட்டாங்க பெரும்பாலும். ஒரு சிலர் இந்த திமுக திராவிட கட்சிகள்னு சொல்லிட்டு சனாதனத்துக்கு எதிராக நானும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க தவிர எங்களுக்கு அது வேலை இல்லை. அது ஏதோ சொன்னேன், லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திமுக எதிர்க்கீங்களா எதிர்த்துக்குங்க, தீக்காவை எதிர்க்கிறீங்களா எதிர்த்துக்குங்க, எங்களை ஏங்க வந்து சீன்றீங்க? இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் ஆரியமும் திராவிடமும் நடக்கக்கூடிய போரில் பலியாகுவது இஸ்லாமிய உரிமைகளும் இஸ்லாமியர்களும் தான். தெளிவான ஒரு விஷயம். இஸ்லாமியர்கள் தரப்பிலே, தர்கா தரப்பிலே அறநிலையத்துறை மேல்முறையீடுக்கு போகிறாங்க. அறநிலையத்துறை மேல்முறையீடுக்கு போகும்போது தர்கா தரப்பிலிருந்து அவங்களுடைய வாதம் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இவர் வந்து இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய அமைப்புகள் ஏதோ இந்துக்களுக்கு எதிராக போக மாட்டார்கள் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் அம்பக்கான விஷயம், ஏமாற்று வேலை. இந்துக்களை, இந்து வழிபாடுகளை ஏமாற்றுவதற்கு என்பது இவங்க தெளிவாக இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் திமுக அனுப்புறது, ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட். அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி என்பது மதுரை மாநகராட்சி மிக மோசமான மாநகராட்சியாக இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது. அதை பற்றி பேசுவதற்கு துப்பில்லாத அந்த எம்பி சார்ந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, இவர்கள் என்ன பண்றாங்க, விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை விஷயமா பிரச்சனையை ஆரம்பிச்சது சு வெங்கடேசன். அதே போல நவாஸ்கனி என்கின்ற ராமநாதபுரத்தினுடைய எம்பி, அவர் என்ன பண்றாரு, இங்க வந்து மேலே கறியை சாப்பிட்டுட்டு அதை போட்டோ வீடியோ எடுத்து வெளியே புகைப்படத்தை வெளியிடுறாரு. இங்க இருக்கக்கூடிய எஸ்சிபிஐ சார்ந்தவர்கள் ஆட்டுக்குட்டியில தோல்ல போட்டு நாங்க போய் மாமிசத்தை வெட்டுவோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய முருகர் மலையின் மீது அதுல ஏறிதான் போயாகணும். கோயிலுக்கு சொந்தமான படிக்கட்டு வழியாக சென்று தான் மேலே தர்காவுக்கு செல்ல முடியும். அப்ப இந்த கோயில் சம்பந்தமான இடத்துல நாங்க மாமிசம் கொண்டு போவோம், நாங்க ஆட்டுக்கறியை கொண்டு போவோம், மாட்டுக்கறியை கொண்டு போவோம், நாங்க கோழியை கொண்டு போவோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, அங்கு தேவையில்லாமல் இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை சீன்றாங்க. ஆமாங்க, வழியில எடுத்துட்டு போலாமா? அப்ப நான் பண்டிகை எல்லா மசூதி வழியா எடுத்துட்டு போனாக்கா எல்லா இஸ்லாமியும் ஏத்துப்பாங்களா? இப்போ ஒரு முஸ்லீம்களுடைய பண்டிகை நடக்குது, ஒரு இஸ்லாமியர்களுடைய தெரு இருக்குது, அங்க நான் பண்டிகையை கொண்டு போறேன், நீங்க அனுமதிச்சுங்களா? இது என்ன, இது ஒரு மதத்தினுடைய நம்பிக்கைக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு அதுக்கு வந்து நீங்க ஏத்துக்குவீங்க, அதுக்கெல்லாம் வந்து நாங்க வந்து விடமாட்டோம்னு சொல்லுவீங்க. ஆனா நாங்க வந்து கோழி ஆடுகளை நீங்க மேல கொண்டு போவீங்க, மாமிசத்தை கொண்டு போய், அது சிவனுடைய மலை. திருப்பரங்குன்றம் என்பது சிவனுடைய மலை. மலையே சிவனாக நான் கும்பிடுறோம். கிரிவலம் 2 இடம், ஒண்ணு நம்முடைய திருவண்ணாமலை, இன்னொன்னு திருப்பரங்குன்றத்திலும் கிரிவலம் வரக்கூடிய, ஏன்னா சிவனே அங்க இருக்கின்றார் மலையாக. அப்ப எங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்க மதிப்பு தர மாட்டான், நாங்க போய் ஆடுகொலை வெட்டுவோம், இது வழக்கத்துல இருந்துச்சு, பழக்கத்துல இருந்துச்சு, சிக்கந்தர் அவரே அங்க போயிட்டு ஆடுகொலை சாப்பிட்டாரு கூட சொல்லுவீங்க நீங்க. அப்ப உங்களுடைய நம்பிக்கை எங்க இருக்குது? இந்துக்களை கேவலப்படுத்தணும், இந்துக்களை ஹட் பண்ணணும், இந்துக்களுடைய நம்பிக்கையை எப்படியாவது சீரழிக்கணும்.
அப்ப இந்த எண்ணத்தை என்ன பண்றாங்க, நேரடியாக இஸ்லாமிய அமைப்புகள் செய்யாம நம்பிக்கை நீங்க தர்கா தரப்புக்கு எதிராக நீங்க சொல்லிருக்கணும். இன்னைக்கு தலா ரஹீம் அவர்கள் ஒரு மதத்தை மதிக்கக்கூடியவராக இருந்தால், இந்து மத நம்பிக்கை மதிக்கக்கூடியவராக இருந்தால், நீங்க எப்படிங்க தர்கா தரப்பினர் இத்தனை ஆண்டு காலம் இந்த தூண் இருக்கிற இடம் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லாம இப்ப நீங்க அபிடவுட் என்ன போடுறீங்க, இது தூண் இருக்கிற இடம் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்றீங்க. அப்ப வேண்டும் என்ற இந்து மத நம்பிக்கையை நீங்க சீன்றீங்கன்னு சொல்லி இவரு பேசிருக்கணும். பேசுறாரா? பேச மாட்டாரு. ஏன் தெரியுமா? இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாம் முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு திமுகவை தூண்டி விடும், கம்யூனிஸ்ட் தூண்டி விடும், திமுகவை பேச விடும். ஆனா இவங்க மத நல்லிணக்கம். சரிங்க, நான் கேக்குறேங்க, நான் என்ன சொல்றேன், திமுகவை தூண்டுறதுக்கோ இல்ல திகாவை தூண்டுறதுக்கோ கம்யூனிஸ்ட் தூண்டுறதுன்னு சொன்னா எப்போ தூண்டிட்டு முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை பண்ணியிருப்போம். நாங்க விடுதலை பண்ணாங்களே, கேளுங்க, எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு வருது. சொல்றேன், அம்மா கேளுங்க, அம்மா பட்டணத்தில் 500 வீடுகளுக்கு மேல புல்டோசர் வச்சு இடிச்சாங்க, நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லிட்டு கேட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் எத்தனை 5 தலைமுறையா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள், புரியுதுங்களா? 2000 கோயில் இடிச்சிருக்காங்க. கேளுங்க, இங்க சென்னையில அனகாபுத்தூர்ல காகிதம் இல்லத்தென்ற ஒரு நகரையே இடிச்சாங்க இது வச்சு, புரியுதுங்களா? இவர் சொல்ற மாதிரி திமுக திகாலாம் நாங்க சொல்ற மாதிரி கேட்டிருந்தா அதெல்லாம் தடுத்திருக்கலாமே. எல்லாம் நீதிமன்ற உத்தரவு திமுக உண்மையிலே செஞ்சிருந்ததுன்னா சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை இடிச்சிருக்கலாமே. அது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்க. கோயம்பேட்டுல சிஎம்டிக்கு சொந்தமான மசூதி இருந்துச்சு, அதையும் அடிச்சிருக்கலாமே. அது பட்டாடங்க, அது நீதிமன்றத்துல பட்டாயிரம் நீதிமன்றத்துக்கு சொந்தமான இடத்துல மசூதி இருக்குது. அப்ப ஆர்டர் வந்துருச்சு. ஆனா திருமாவளவன் போறாரு, இஸ்லாமிய அமைப்புகள் போறாங்க, கோயம்பேட்டுல போராட்டம் பண்றாங்க, இடிக்கல. இடிக்கல. செந்தில் இப்படி தவறான தகவல் கொடுக்கூடாது. அந்த சிஎம்டி அது மொத்தமே பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட். நல்லா புரிஞ்சுங்க, சொல்லுங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் சிஎம்டிக்கு சொந்தமானதா? அதை சுற்றி உள்ள பாத்தீங்கன்னா 5000 10,000 வீடுகள் இருக்கும், புரியுதுங்களா? சிஎம்டி இடம்னு சொன்னா எவ்வளவு குறைஞ்சது பாத்தீங்கன்னா அந்த பகுதியே சொல்லணும். அப்ப அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா 2 பெரிய ஸ்கூலே இருக்கு, புரியுதுங்களா? இந்த பள்ளிவாசல்ல அவங்க என்னன்னா பள்ளிவாசலை தகர்த்துச்சுன்னா ஈஸியா அதை மற்றதெல்லாம் காலி பண்ணலாம். கோயிலே இருக்கு அங்க. இங்க இவர் சொல்ற செந்தில் ஒரு பள்ளிவாசலுக்காக ஏதோ உடனே இவங்க ஏதோ பிறண்டாங்க திறனாங்க. உண்மையில அங்க 4 கோயில் இருக்கு, அந்த சிஎம்டி இடம்னு சொல்றாங்க. அந்த 4 கோயில் இருக்கு. இப்போ இந்த பள்ளிவாசல் இடிச்சிட்டா ஈஸியா எல்லாத்தையும் காலி பண்ணலான்றது அவங்களுடைய பிளான். அந்த ஊர் மக்களே சொல்றாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க பள்ளிவாசல். எடுத்தோன்னு புல்டோசர் பள்ளிவாசலுக்கு ஏன் வரணும்? நான் கேட்குறேன், நீங்க இடிக்கணும் சிஎம்டி இடம்னா நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் சொல்றீங்க? மொத்தம் 9 ஏக்கர் சொல்றீங்க. அந்த 9 ஏக்கர் செந்தில் போய் பார்க்கட்டும், பார்த்தீங்கன்னா அதிகபட்சமும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வீடு 100 வீடு இருக்காது. 3 பெரிய பெரிய ஸ்கூல்கள், 4 கோயில்கள், 3 சர்ச்சு, பெரிய பெரிய சர்ச்சுகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டது தான் அந்த இடம். இது வெறும் பள்ளிவாசல் மட்டும் இல்லை. ஆனால் புல்டோசர் முதல்ல பள்ளிவாசலுக்கு வரும்போது தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நீ எல்லாத்தையும் இடிச்சிட்டு வா, இதையும் இடி. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது சிஎம்டி இடம், நாங்கள் இது பண்ணுறோம், எல்லாத்தையும் இடி. அப்புறம் பள்ளிவாசலில் எப்போ வேணால் இடிச்சுக்க, நீ இடிக்க முடியுமா? அப்போ எடுத்தோன்னு பள்ளிவாசல் இடிக்கிறேன்னு சொன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? அதாவது 100,000 கோயில்கள் இடிச்சது. அது 800 ஸ்கொயர் ஃபீட். நல்லா புரிஞ்சுங்க, 800 ஸ்கொயர் ஃபீட். அது மொத்தம் 9 ஏக்கர் ஏதோ சொல்றாரு. அது எல்லாம் சிஎம்டி. தமிழ்நாட்டிலே எத்தனையோ ஏரி நிலத்துல, புறம்போக்கு நிலத்துல எத்தனையோ மசூதிகள் இருக்கு, சர்ச்சுகள் இருக்குது, கோயில்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது. ஆனா இந்து கோயில்கள் மட்டும் இன்று வரை 2000 கோயில்களை இடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் ஒன்று ரோடு எக்ஸ்டென்ஷன் வாங்க, அல்லது ஏரி நிலத்தில் இருக்குது, புறம்போக்கு நிலத்தில் இருக்குன்றாங்க. அப்போ இந்துக்களுடைய கோயில்களை இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த மாதிரி மசூதி விஷயத்தில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்தும் கூட அதை நடைமுறைப்படுத்தலை. இப்போ நான் சொல்கிறது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நடந்தது. கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச், அந்த சர்ச்சுக்கும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்திருக்கு, அதையும் நடைமுறைப்படுத்தலை. அதுவும் எந்த விதமான விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றதுக்காக ஓட்டுக்காக இதெல்லாம் நிச்சயமா அதுதான் விஷயம்.